அந்த நாட்டின் மன்னரின் முன்னே அந்த சிறுவனின் கைகள் கட்டப்பட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தான். அந்த மன்னர் அவனை உற்று நோக்கினார். அவன் முகத்தில் அப்படி ஒன்றும் திருடிய ரேகைகளோ தீயவன் என்ற முகக்குறியோ தோன்றவில்லை மன்னருக்கு. இருந்தாலும் ஏன் இந்த சிறுவனை இவர்கள் கைது செய்து தன் முன் நிறுத்தி வைத்துள்ளார்கள் என யோசித்தார். சிறுவனே, உன் பெயர் என்ன? ஏன் உன்னை இவர்கள் கைகளை கட்டி இங்கே கொண்டு வந்துள்ளார்கள்? நீ செய்த குற்றம் என்ன என பரிவோடு கேட்டார் மன்னர். அந்த சிறுவன் பதிலேதும் சொல்லாமல் அமைதியாகவே நின்றிருந்தான். தன் தலையை குனிந்து கொண்டான். மன்னவா, இந்த சிறுவன் தம் இளவரசரின் நகைகளை திருடிவிட்டான். அதனாலேயே இவனை கைகளை கட்டி நாங்கள் இங்கே கொண்டு வந்துள்ளோம். நீங்கள் தான் இவனுக்கு சரியான தண்டனை வழங்க வேண்டும் என்றார் மந்திரி. ஆனால் மன்னரால் இந்த கூற்றை நம்ப முடியவில்லை. குழந்தாய், உனக்கு என்ன ஆயிற்று? ஏன் நீ இவ்வளவு மௌனம் சாதிக்கின்றாய்? நீ உண்மையிலேயே இளவரசரின் நகைகளை திருடினாயா என கனிவாக கேட்டார் அரசர். மன்னவா, நான் திருடியது உண்மைதான். ஆனால் நகைகளை அல்ல. நான் திருடியது அங்கே இருந்த கனிகளை மட்டும்தான். எனக்கு மிகவும் பசி எடுத்ததால் தான் நான் அந்த கனிகளை மட்டும் எடுத்துக்கொண்டேன். ஆனால் இவர்கள் நான் நகைகளை எடுத்ததாக சொல்கிறார்கள் என்றான் அந்த சிறுவன். இவன் பொய் கூறுகிறான் அரசே. இவன் திருடியதை நம் காவலர்கள் பார்த்தார்கள். அதனாலேயே இவனை கையும் களவுமாக பிடித்து வைத்துள்ளார்கள் என்றார் மந்திரி. இதனை கேட்ட அரசர் மிகவும் குழப்பமடைந்தார். அந்த சிறுவன் முகத்தை மீண்டும் பார்த்தார். அவன் முகத்தில் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியோ திருடியதற்கான சாயலோ அவருக்கு தோன்றவில்லை. சிறிது நேரம் யோசித்த மன்னர் தன் மகனை சபைக்கு அழைத்து வரச் சொன்னார். அடுத்த சில நாளிகைகளுக்குள் இளவரசன் அங்கு வந்து சேர்ந்தார். குழந்தாய் மகேந்திரா, இதோ இங்கு நிற்கிறானே, இந்த சிறுவனை உனக்கு தெரியுமா? இவனை நீ எப்பொழுதாவது பார்த்ததுண்டா என கேட்டார் அரசர். அப்பா, இவன் என்னுடைய நண்பன். இவன் பெயர் குமரன். இவனும் நானும் அடிக்கடி விளையாடுவோமே. நீங்கள் பார்த்ததில்லையா? மறந்து விட்டீர்களா என கேட்டார் இளவரசர். மகேந்திரா, நான் இவனை பார்த்ததால்தான், இவனை பற்றி தெரிந்ததால்தான் நான் உன்னை இங்கு வரச் செய்தேன். இவன் உன்னுடைய நகைகளை திருடிவிட்டான் என இங்கு உள்ள எல்லோரும் கூறுகிறார்கள். உன்னுடைய கருத்து என்ன என்று கேட்டார் அரசர். அப்பா, இவன் மிகவும் நல்லவன். இவன் அந்த மாதிரியான காரியங்களை செய்யவே மாட்டான். இவனுக்கு ஏதாவது பசித்திருக்கும். அதனால் ஏதாவது எடுத்து சாப்பிடுவானே தவிர, அதுவும் என்னிடம் கேட்டுவிட்டு தான் சாப்பிடுவானே தவிர வேறு எந்த ஒரு தவறான காரியத்தையும் செய்ய மாட்டானப்பா. இவர்கள் மீதுதான் தவறு இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இவர்களை விசாரித்தால் உண்மைகள் வெளிவரும். நீங்கள் தயவு கூர்ந்து மந்திரியையும் காவலர்களையும் விசாரிக்க வேண்டுகிறேன் என தன் நண்பனுக்காக நின்றார் இளவரசர் மகேந்திரன். இளவரசரின் கருத்தை கேட்ட மன்னர் அவ்வண்ணமே மந்திரியையும் காவலர்களையும் விசாரிக்க ஆணை பிறப்பித்தார். அது மட்டுமல்லாமல் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மந்திரியோ அல்லது காவலர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அந்த நாட்டை விட்டு விரட்டப்படுவர் என எச்சரித்தார். இதனை கேட்ட காவலர்களில் சிலர் பயந்து நடுங்கினர். காவலர்களில் ஒருவன் மன்னரின் முன்னே வந்து நின்று, அரசே, உண்மையில் இந்த சிறுவன் நகைகளை திருடவில்லை. நம் காவலர்களில் ஒருவன்தான் அந்த நகைகளை எடுத்து வைத்து கொண்டு இந்த சிறுவன் மீது வீண் பழியை சுமத்துகிறான். ஆனால் அந்த காவலன் யார் என்று இந்த சிறுவனுக்கு நன்கு தெரியும். ஆனாலும் இவன் உண்மையை சொல்ல மறுக்கிறான். அதுதான் எனக்கு புரியவில்லை. இவனே கூறுவான் என்று நான் நினைத்திருந்தேன். இவன் கூறாததால் தான் நான் கூறுகிறேன் அரசே. தாமதத்திற்கு தயவு கூர்ந்து மன்னித்து விடுங்கள் என்றார் அந்த காவலர். இதனை கேட்டு மன்னர் வியந்தே போனார். இந்த சிறுவன் ஏன் இப்படி உண்மையை மறைக்கிறான்? அதனால் இவனுக்கு என்ன கிடைக்கப் போகிறது? அந்த நபர் யாராக இருக்கும் என யோசித்தார். குழந்தாய் குமரா, உண்மையிலேயே உன் மனதைரியத்தை நான் பாராட்டுகிறேன். எனக்கு ஒரு விஷயம் நன்கு புரிகின்றது. நீ அந்த உண்மையை சொல்லாததற்கும் காரணம் ஏதோ ஒன்று இருக்கும் என நான் நம்புகிறேன். தயவு கூர்ந்து அந்த உண்மையை கூறினால் உனக்கு கிடைக்கப் போகும் தண்டனையிலிருந்து நீ தப்பிக்கலாம் என்றார் மன்னர். அரசே, தண்டனையை ஏற்றுக்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன். தயவு கூர்ந்து சீக்கிரமாக எனக்கு தண்டனை வழங்குங்கள் என்றார் அந்த சிறுவன் குமரன். என்ன ஒரு தைரியம் இந்த சிறுவனுக்கு! வருங்காலத்தில் இவன் ஒரு வீரனாகவும் தீரனாகவும் மந்திரியாகவும் வருவதற்கான அனைத்து குணங்களும் இவனிடம் உள்ளது என மகிழ்ச்சி கொண்டார் மன்னர். சரி, அப்படியே ஆகட்டும். இந்த இளவரசன் மகேந்திரனை கொண்டு சென்று சிறையில் அடையுங்கள். நான் சொல்லும் வரை இவனை வெளியே விடக்கூடாது என கட்டளையிட்டார் மன்னர். இதனை கேட்ட குமரன் பதைபதைத்தான். அங்குள்ள அனைவருமே மிரட்சியுற்றனர். மன்னா, நீங்கள் ஏன் இப்படி செய்கிறீர்கள்? குற்றம் செய்தவன் ஒருவன் தண்டனை அனுபவிப்பவன் நமது இளவரசரா? இதனை கேட்டுக்கொள்ளவே முடியாது என கூச்சலிட்டனர். என்ன குமரா, இது உனக்கு சரிதானே? உனக்கு பதிலாக உன் நண்பன் இந்த நாட்டின் இளவரசன் தண்டனையை அனுபவிக்கப் போகிறான். இதனை கேட்டும் நீ உண்மையை சொல்ல மறுக்கிறாயா? எனில் மகேந்திரன் சிறைக்கு செல்லட்டும் என்றார் மன்னர். ஐயோ வேந்தே, உண்மையை நான் சொல்லிவிடுகிறேன். இந்த உண்மையை சொன்னால் இரு நாடுகளுக்கும் பிரச்சனை வரும். இரு நாட்டின் இடையே உள்ள நட்பு கெட்டுவிடும் என்பதாலேயே நானே தண்டனையை அனுபவிக்க தயாரானேன். ஆனால் செய்யாத தவறுக்காக இளவரசர் மகேந்திரன், அதுவும் எனது நண்பன் சிறைக்கு செல்கிறார் என்றால் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இதோ உண்மையை சொல்லிவிடுகிறேன் என்றான் குமரன். என்ன என அனைவரும் வியந்தனர். மன்னா, நமது நட்பு நாட்டு அரசரின் படைகளில் ஒருவர் காவலராக இங்கு வந்து சேர்ந்தார் அல்லவா? அவர் கூட உங்களது தனிப்படையில் உள்ளார் அல்லவா? அவர்தான் இந்த நகையை எடுத்தார்.
அவர் நகையை திருடினார் என எனக்கு தெரியாது. ஒருவேளை இந்த விஷயத்தை நான் சொல்ல நேர்ந்தால் இரு நாடுகளுக்கும் உள்ளே உறவு கெட்டுவிடும் என்பதற்காகவே நான் அதை கூறவில்லை. அவர் எடுத்தாரா திருடினாரா என்பது அவருக்கு மட்டுமே தெரியும். தயவு கூர்ந்து யாருக்கும் எந்த தண்டனையும் வேண்டாம் என கூறினான் குமரன். உடனே மன்னர் அந்த காவலரை அழைத்து இதை பற்றி கேட்டார். அந்த காவலரும் உண்மையை ஒப்புக்கொண்டார். நகையை நான் தான் எடுத்தேன், ஆனால் அதை திருடுவதற்கல்ல, இது போன்ற நகை ஒன்றை செய்ய வேண்டும் என்பதற்காகவே எடுத்தேன் என மழுப்பினார். காவலரே, நீங்கள் எனது நண்பனின் படைக்காவலரில் ஒருவர். என் நண்பர் எனக்காக உங்களை இங்கு அனுப்பி வைத்தார். எனவே இதை பற்றி நானும் அவரும் பேசிக்கொள்கிறோம். இந்த விஷயத்தை பற்றி யாரும் இனி இங்கு பேச வேண்டாம். நாம் இப்பொழுது குமரனின் வீரத்தையும் மனதைரியத்தையும் மதிநுட்பத்தையும் பாராட்ட வேண்டிய இடத்தில் உள்ளோம். முதலில் அவனை சிறப்பிப்போம் என்றார் மன்னர். இளவரசே மகேந்திரா, வருங்காலத்தில் நான் இல்லாத பொழுது நீ எப்படியெல்லாம் இந்த நாட்டை வழிநடத்துவாய் என கவலையில் இருந்தேன். ஆனால் உனக்கு உன் நண்பன் மூலமாக ஒரு மதிநுட்பம் நிறைந்த மந்திரியாகவும் வீரனாகவும் போர் தளபதியாகவும் உனக்கு ஒரு உற்ற நண்பன் கிடைத்து விட்டான். வருங்காலத்தில் இவன் நம் மந்திரி சபைக்கு மிக பெரும் முக்கியஸ்தனாக விளங்கப் போகிறான். இவனை விட்டுவிடாதே. இந்த நாடு இவனை விட்டுவிடக்கூடாது. இது என்னுடைய அன்பு கட்டளை என நாட்டு மக்களுக்கு சபையில் உரைத்தார் மன்னர். குமரனின் எதிர்கால சிந்தனையும் இரு நாட்டை பற்றிய அறிவும் இரு நாடுகளுக்கு இடையே உள்ள உறவையும் தனது நண்பனின் நட்பையும் சேர்த்து செய்யாத தவறுக்கு தான் குற்றவாளியாக நின்றும் கூட நாட்டை காப்பாற்ற நினைத்த மிக பெரும் போற்றுதலுக்குரியவனே. அந்த நாட்டிற்கு சிறந்த மதிநுட்பம் நிறைந்த மந்திரியும் போர் தளபதியும் கிடைத்தான்.